தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ 2025ல நீட் எக்ஸாம் எழுதப் போற மாணவர்கள் மிக முக்கியமான ஒரு ப்ரிப்பரேஷன் மெத்தட் அப்படின்றத நம்ம பேசப் போறோம். ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் மெத்தட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு நெறைய ப்ரிப்பரேஷன் மெத்தட் வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்ப நான் சொல்லப் போற விஷயங்கள அட்லீஸ்ட் உங்களால ஃபாலோ பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொன்னா, அட்லீஸ்ட் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, நிச்சயமா உங்களால வந்து ஒரு 700க்கு மேல நிச்சயமா எடுக்க முடியும். ஸோ அப்ப ஹவ் டூ ஸ்கோர் 700 அப்படின்றது தான் இன்னைக்கான டாபிக். ஆனா, ஒரு ஒரு விஷயம் நமக்கு இருக்கிறது 720. 720 அவுட் ஆஃப் 720. ஸோ இதுதான் நம்மளோட டார்கெட்டா இருக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த டார்கெட்ட மீட் பண்றதுக்காக நீங்க உங்களோட உழைப்பு நீங்க எந்த அளவுக்கு குடுக்குறீங்களோ, அத பொறுத்து தான் மதிப்பெண் அப்படின்றது நமக்கு வரும். அப்படி பார்க்கும்பொழுது சில மெத்தட நம்ம ஃபாலோ பண்ணணும். இத ஃபாலோ பண்றது மட்டுமே இல்ல. இது நான் சொல்லப்போற விஷயங்கள் எல்லாத்துலயுமே சில விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. பல விஷயங்கள் நெறைய பேர் விட்டுருவாங்க. சில சில பேர் வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, சொல்லப்போற விஷயங்கள நீங்க கன்டினியூவா அத ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ரொம்ப சிம்பிள் மெத்தேட் தான். கன்டினியூவா எந்த ஒரு விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப தொடர்ச்சியா அத செய்யும்போது, ஈஸியா அது பழக்கத்துக்கு வரும். அந்த பழக்கம் தான் இங்க வழக்கமாக மாறும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிட்டத்தட்ட இதுலயும் அப்படிதான். நீங்க பிரிப்பரேஷன் பண்ற மெத்தட்ல ஸ்டார்ட்டிங்ல இருந்து ஏன்னா நமக்கு நெறைய டைம் இருக்கு இன்னமும். ஸோ நமக்கு கிட்டத்தட்ட மே மாதத்துக்கு மேல மே மாதம் தான் நமக்கு எக்ஸாம் அப்படின்றது வரும். மே 2025 அப்படின்றதுல. இதுல நீங்க பிசிக்ஸ் ஆகட்டும், கெமிஸ்ட்ரி ஆகட்டும், பயாலஜி ஆகட்டும், எந்த ஒரு சப்ஜெக்ட்டா இருந்தாலுமே, நீங்க பிரிப்பேர் பண்ற விஷயங்கள்ல எப்படி பண்றீங்கன்றத பொறுத்து தான், எப்படி படிக்கிறீங்கன்றத பொறுத்து தான் உங்களோட மதிப்பானது உயரும். உங்களோட மதிப்பு உயர்ந்ததுன்னா, உங்களுக்குரிய மதிப்பு அப்படின்றதும் உயரும். ஸோ இங்க மதிப்பெண் அப்படின்றது உயர்ந்ததுன்னா, ஆட்டோமேட்டிக் உங்களுடைய மதிப்பு அப்படின்றதும் உயரும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நாம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, நீங்க வந்து ஒரு கோச்சிங் சென்டர்ல போய் படிக்கிறீங்க அப்படின்னா, சில டீச்சர்ஸ் நடத்துறது அல்லது உங்க ஸ்கூல்ல நடத்துற டீச்சர்ஸ் யாராக இருந்தாலுமே, உங்களுக்கு சில பேர் வந்து ரொம்ப நல்லா பண்றாங்க, ரொம்ப நல்லா நடத்துறாங்க. இது நமக்கு ஈஸியா புரியுது அப்படின்னு சொல்லி நீங்க அத வந்து ஃபாலோ பண்ணுவீங்க இல்லையா? ஸோ கிட்டத்தட்ட அத வந்து கன்டின்யூவா ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் திங். என்னன்னா, எந்த டீச்சர்ஸ் நடத்துறது ரொம்ப நல்லா இருக்கு. மேத்ஸ் எடுக்குறீங்க. நீட்டுக்கு நமக்கு மேத்ஸ் தேவையில்ல அப்டின்னா கூட, நான் ஃபார் எக்ஸாம்பிள்க்காக சொன்னேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயாலஜி நீங்க எடுக்குறீங்க, பிசிக்ஸ் எடுக்குறீங்க, கெமிஸ்ட்ரி எடுக்குறீங்க. ஸோ எதுவாக இருந்தாலுமே, எந்த சப்ஜெக்ட்க்குரிய டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு அவங்க நடத்துறது ரொம்ப நல்லா புரியுது அப்டின்னு நெனைக்கிறீங்களோ, அவங்கள தொடர்ச்சியா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா, அவங்க சொல்ற மெத்தட்ஸ நீங்க கன்டினியூவா ஃபாலோ பண்ணணும். இது ஃபர்ஸ்ட். ஸோ 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல புத்தகங்களை நீங்க தேர்ந்தெடுத்து படிப்பது அப்டின்றது ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்துல இந்த புத்தகங்கள் நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா, பெரும்பாலும் அது அது என்னென்ன மாரி புத்தகங்கள் எடுக்கலாம், எந்தெந்த புக்ஸ்லாம் தேவைப்படும்ன்றத நான் பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு இந்த வீடியோலயே. ஃபர்ஸ்ட்டு அந்த நல்ல புத்தகங்கள், குட் புக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி புத்தகங்கள நீங்க தேர்ந்தெடுத்து படிப்பது மிக, மிக அவசியம். ஸோ இந்த விஷயங்கள ஃபாலோ பண்ணணும். ஸோ அடுத்ததா, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நீட்ல வந்து பார்த்தீங்கன்னாவே, நமக்கு கெமிஸ்ட்ரிலயும் சரி, பிசிக்ஸ்லயும் சரி, பிசிக்ஸ்ல ஃபார்முலேஷன் அப்படின்னு சொல்ற இந்த ஃபார்முலா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நெறையவே இருக்கு. ஸோ அப்ப ஃபார்முலாவ நீங்க மெமரைஸ் பண்ணி தான் தீரணும். அது கட்டாயம் கூட. ஏன்னா, அதுல ஃபார்முலாஸ் அந்த அளவுக்கு வரும். அத பேஸா வச்சு தான் நீங்க அடுத்தடுத்த அந்த அ அது எல்லாமே சால்வ் பண்ண போறீங்க. இந்த சால்விங் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சால்விங் மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ப்ராப்ளம் சால்விங் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இது 1. ஸோ அடுத்தது வந்து நீங்க கெமிஸ்ட்ரில வந்து அதிகமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் பெரும்பாலும் ஈக்குவேஷன சால்வ் பண்றது. நெறைய ஈக்குவேஷன்ஸ் வரும். ஸோ ஃபார்முலாஸ், ஈக்குவேஷன், தியரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள அதிக முக்கியத்துவம் குடுத்து படிக்கணும். இத நான் சாப்டர் வைஸ் சொல்லல. ஓவராலா ஜெனரலா சொல்ற விஷயங்கள். இது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணும்பொழுது, ஓரளவு உங்களுக்கு இத பத்தி ஒரு நாலேட்ஜ் கிரியேட் ஆயிடும். நெறைய டைம் இருக்கு. ஸோ டைம் டேபிள பிரிப்பேர் பண்ணி, அந்த டைம் டேபிள் படி தான் நீங்க படிக்கணும். அத டைம் டேபிள் வேணும்னாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அது எந்த மாரி டைம் டேபிள் நாம பிரிச்சு படிக்கலாம், எப்படி பிரிச்சு படிக்கலான்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு ரோட் மேப்பா உங்களுக்கு சொன்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? அது ஒரு விஷயம். ஸோ அடுத்தது ஆ பயாலஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா, பயாலஜில அதிகமா நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள் எதுன்னா, நீங்க ஸ்டேட் போர்ட் சிலபஸ படிக்கிறீங்கன்னா குட். தவறு இல்ல. அதுவும் முக்கியம். அதே நேரத்தில வந்து என்சிஇஆர்டி எடுத்து நீங்க என்சிஇஆர்டி புக்ஸ் டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற டெக்ஸ்ட் புக் என்சிஇஆர்டி எடுத்துட்டு நீங்க லைன் பை லைன் ரீட் அவுட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து பயாலஜியா இருந்தாலும் சரி, அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கெமிஸ்ட்ரிக்குமே சரி, பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி இது 2த்துக்குமே வந்து என்சிஇஆர்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்சிஇஆர்டி புக்ஸ் எடுத்து அதுல டெக்ஸ்ட் புக்ல உங்க லைன் பை லைன் நீங்க ரீட் அவுட் பண்ணணும். அப்படி படிக்கும் பொழுது இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் நீங்க எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னா, ரிவிஷன் பண்ணும்பொழுது அந்த இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா, அந்த நேரத்தில திரும்ப புக்ஸ் எல்லாமே ரீட் அவுட் பண்றது கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் என்ன அப்படின்றத நீங்க எழுதி வைக்கணும். ஸோ இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1. ஸோ அடுத்தது வந்து
நீங்க பிசிக்ஸ்லாம் படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆ ஃபிங்கர் டிப்ஸ் என்சிஇஆர்டி ஃபிங்கர் டிப்ஸ் அந்த புக்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அத நீங்க படிக்கலாம். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த எம்டிஜி ஃபிங்கர் டிப்ஸ் எம்டிஜி ஃபிங்கர் டிப்ஸ் நம்ம புக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது வந்து எல்லா சப்ஜெக்ட்லுமே இருந்தாலுமே எல்லா சப்ஜெக்ட்டுமே எடுத்து வச்சு படிக்கிறதுமே ரொம்ப நல்லது. அது வந்து அதுலருந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்லாம் நெறைய வருது. அதுல ப்ராப்ளத்த நீங்க நெறைய கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்க அதுல இருக்கிற கொஸ்டின் எடுத்து நீங்க சால்வ் பண்ணுங்க. அப்படி சால்வ் பண்ணீங்கன்னா, ஈஸியா உங்களால நெறைய மார்க்க ஸ்கோர் பண்ண முடியும். அந்த புக்ஸ் மட்டுமே இல்ல. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த ப்ரீவியஸ் இயர் பிஒய்க்யூ அப்படின்னு சொல்றது. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு நீங்க ஒரு Amazonல போய் தேடுனாலும் சரி, அல்லது நீங்க ஒரு Flipkartல ஒரு ஆன்லைன் வெப்சைட்ல எதுல தேடி நீங்க எடுத்தாலுமே உங்களுக்கு கண்டிப்பா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நீட் எக்ஸாம்க்குரிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எந்த சப்ஜெக்ட் வேணும்னாலுமே கிடைக்கும். 3 சப்ஜெக்ட்டுமே அதுல அவைலபிள் இருக்கு. ஸோ அதையும் நீங்க எடுத்து வச்சு படிங்க. ஏன்னா அதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க சால்வ் பண்ணீங்கன்னாவே, உங்களுக்கு பெரும்பாலும் ரிவிஷன் அப்படின்றது நீங்க புதுசா எதுவுமே பண்ண வேண்டியது இருக்காது. சரிங்களா? 1. ஸோ நோட்ஸ் நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாரி ஒரு சப்ஜெக்ட்டுமே நீங்க படிக்கும்பொழுது நோட்ஸ் எடுத்து படிக்கிறீங்க. நீங்க இண்டிவிஜுவலா எடுக்கிற நோட்ஸும் பத்தாது. கூடவே உங்க கோச்சிங் சென்டர்லயோ, உங்க ஸ்கூல்லயோ நடத்துற அந்த கிளாஸ் டீச்சர்ஸ் குடுக்குற அந்த நோட்ஸ் இருக்கு இல்லையா? அதையுமே நீங்க படிச்சு தான் தீரணும். ஸோ அதுவும் ரொம்பவே முக்கியம். அப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒரே விஷயமா நீங்க பண்ணும்பொழுது தான், உங்களுக்கான அந்த மதிப்பு அப்படின்றது, அந்த மதிப்பெண் அப்படின்றது அந்த இடத்துல உயர்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கும். ஸோ அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அது ரொம்ப முக்கியம். அதேபோல நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான் வந்து எம்டிஜி ஃபிங்கர் டிப்ஸ் அந்த புக்ஸு. தென் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது தான் பிசிக்ஸ்ல இருக்கிற ஃபார்முலாஸ் அது ரொம்ப முக்கியம். தென் ஃபார்முலாஸ் அண்ட் கெமிஸ்ட்ரில இருக்கிற ஈக்குவேஷன்ஸ் இந்த மாரி விஷயங்கள். இது எல்லாமே நீங்க திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா படிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்படி படிக்கணும்? ஃபர்ஸ்ட் நம்ம எத படிக்கிறது? செகண்ட் எத படிக்கிறதுன்றத டைம் டேபிள் படி நீங்க பிரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே போதுமானது தான். இதுல கடைசியா நீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர சால்வ் பண்றீங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம் நீங்க எழுதுறீங்க. நீங்களா ஓனா தான் எழுதப் போறீங்க. அந்த டைம் வச்சுட்டு அந்த 3 மணி நேரத்துல உங்களால எழுத முடியுதான்னு பார்க்குறீங்க இல்லையா? எழுதுங்க. ஆன்ஸர தெரிஞ்சுக்கோங்க. அப்படி நீங்க படிச்சு நீங்களா எழுதுன அந்த ஆன்ஸர் பேப்பர கரெக்ஷன் பண்ணணும். அதாவது எரர் கரெக்ஷன் நம்ம சொல்லுவோம். இந்த கரெக்ஷன் பண்ணும்பொழுது நிச்சயமா எங்கெங்கெல்லாம் தப்பு வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த தப்பெல்லாம் நீங்க நோட் பண்ணி வைக்கணும். ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுக்குறீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர சால்வ் பண்றீங்க. அதுல எதெல்லாம் தப்பு இருக்கு அப்படின்றத தனியா நோட் பண்ணீங்க. அதேபோல 2வது கொஸ்டின் பேப்பர் எழுதுறீங்க. 3வது கொஸ்டின் பேப்பர் எழுதுறீங்க. எத்தன கொஸ்டின் பேப்பர் எழுதினாலுமே அந்த எரர வந்து நீங்க தனியா அதாவது எரர்னா தப்பு நடக்கிற அந்த கொஸ்டின் இருக்குல்ல, தவறா எழுதின கொஸ்டின். அதெல்லாம் எடுத்து நோட் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறமா அந்த தவறா இருக்கிற கொஸ்டினுக்கு என்னெல்லாம் ஆன்ஸர் அப்படின்றத தனியா நீங்க பிரிப்பேர் பண்ணிக்கணும். ஏன்னா, இத நீங்க கரெக்ஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 5வது கொஸ்டின், 6வது கொஸ்டின் நீங்க வந்து திரும்ப சால்வ் பண்ணும்பொழுது, ஏற்கனவே பண்ண கொஸ்டின் திரும்ப வருதுன்னு சொன்னா, அந்த தவறு அந்த இடத்துல இருந்து நிவர்த்தி செய்யப்படும். காரணம் என்னன்னா, நீங்க எரர் நோட்ஸ் எடுத்து வச்சு படிக்கிறீங்க இல்லையா? அது வந்து அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணும் நமக்கு. ஸோ இந்த மாரி ஒரு கொஸ்டினா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அத கரெக்ட் பண்ணிட்டே போனீங்கன்னா, ஒரு 10வது கொஸ்டின் பேப்பரோ, ஒரு 20வது கொஸ்டின் பேப்பரோ நீங்க அட்டெண்ட் பண்ணி எழுதும்போது, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த தவறுன்றதே சுத்தமா அங்க வராம நிக்கும். ஸோ இந்த மாரி மெத்தட் நீங்க பண்ணிட்டே இருக்கும்பொழுது தான், அந்த மதிப்பெண் அப்படின்றது உயரும். சரிங்களா? அப்போ ஒரு 700 மதிப்பெண் நம்ம கிராஸ் பண்ணணும்னா, ஹார்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். டைமு ரொம்ப அதிகமா நீங்க டைம் எடுத்து படிச்சாகணும். சரிங்களா? இந்த விஷயங்கள ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் நெறைய டிப்ஸ் இருக்கு, நெறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்தது வீடியோல நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இப்போதைக்கு மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் உங்க டீச்சர் செலக்ஷன்ல இருந்து, புக் செலக்ஷன் ரொம்ப முக்கியம். நீங்க படிக்கிற மெத்தட் வந்து மாத்தி படிக்கணும். நார்மலா என்ன படிக்கிறீங்களோ அது இல்லாம, இப்ப சொன்ன மாரி விஷயங்கள எடுத்து வச்சு படிச்சீங்கன்னாவே, உங்களுக்கு அதிக மதிப்பெண் எடுப்பதற்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பாக அமையும். ஸோ அடுத்தடுத்த வீடியோல உங்கள நான் திரும்ப சந்திக்கிறேன். ஸோ இம்பார்ட்டன்ட் சாப்டர் என்ன? வெயிட்டேஜ் அந்த சாப்டருக்கு எந்தெந்த சாப்டர்லாம் வெயிட்டேஜ் இருக்குன்றதையும் தனியா வீடியோ திரும்ப நான் குடுக்குறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.